எல்லாருக்கும் வணக்கம். நான் ரீசெண்டாக நம்ம ஒரு பத்திரிக்கையில் படித்த ஒரு கதை. இது நம்ம எல்லாருக்குமே எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே நடந்துகிட்ருக்கோம். அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவை போடுறேன். இதோட டாபிக் என்னென்னா, குழந்தை வளர்ப்பு. குழந்தை வளர்ப்பில் அப்பாக்கள் ஏன் ஒதுங்கிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கதை. அது ஒரு பரபரப்பான ஹோட்டல். சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் தேடிட்டு இருக்கப்ப கொஞ்சம் கூட கவனம் இல்லை. பிள்ளை என்னத்தை பார்த்துக்கிற, தண்ணி பாட்டில் எடுத்து வரணும்னு தெரியாதா அப்படின்னு ஒரு ஆண் தன்னோட மனைவியை கடிந்து கொண்டிருக்கிறார். தலை குனிந்து நின்றவள் நிமிர்ந்த போது தான் தெரியுது, அவள் என்னோட கல்லூரியில் படிக்கிற என்னுடைய தோழி அப்படின்று. அவருடைய துப்பட்டாவுக்கு மேலே ஒரு துண்டு, கையில் ஒரு ஹேண்ட்பேக்கு, இன்னொரு கையில் குழந்தை அப்படின்னு அவன் நின்றுருக்கா. அவளோட கணவர் போகலாம் அப்படின்னதும் குழந்தையோட மூக்கை துண்டில் தொடச்சிட்டு அவர் முன்னே நடந்து போக போக பின்னாடி இவளும் நடந்து போயிட்டுருக்கா. ஒரு கையில் குழந்தை, பை, துண்டு, ஹேண்ட்பேக்கு எல்லாத்தையும் அவளை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா. 6 அடி வளர்ந்துருக்கிற அவரோட கணவருக்கு குழந்தைய வாங்கிக்கணும் அப்படின்னு தோணலை. குறைந்தபட்சம் அவளோட கையில் இருக்கிற பொருள்களையாவது வாங்கியிருக்கலாம். அப்படி அதையும் பண்ணலை. அழுக்கு படிஞ்சு போன அவளோட சுடிதாரு, அவளோட கணவருடைய திட்டுக்கள், வசைகள் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஓஹோ என்னை வாழ்ந்து கெட்டவர்களை பார்க்கும்போது வர சோகம் இருக்குது பார்த்தியா, அந்த மாதிரி கல்லூரியில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவரை, டான்ஸு, பேச்சு போட்டி அப்படின்னு எல்லாத்துலேயுமே நல்ல பெயர் வாங்கிட்டு இருக்கவ, எந்த போட்டிக்கு போனாலுமே அங்கேருந்து பரிசு வாங்காமல் அவள் வந்ததே கிடையாது. கேம்பஸ் இன்டர்வியூலேயும் செலக்ட் ஆகி வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது அவளோட பெரிய ட்ரீமு. அவன் நினச்சது மாதிரியே ஒரு காலேஜில் 25,000 சம்பளத்தில் ஒரு நல்ல வேலையும் கிடச்சிச்சு. பொண்ணுன்னா அவளை மாதிரி இருக்கணும், படிச்சுட்டு வேலைக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்னோடய அப்பாவும் என்னை திட்டாத நாளே இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு இல்லாத ஒரு குணத்தை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வச்சு நம்மளை நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை எப்போவுமே கம்பேர் பண்ணி திட்டுறதுங்கிறது இது எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே நடந்தது தான். அந்த மாதிரி தான் எனக்கும் வசைகள்லாம் நடந்தது. ஆனால் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறத என்னோடய மனசில் விதைச்சவ அவள் தான். இன்றைக்கி வேலையை பற்றியெல்லாம் யோசிக்காமல் குழந்தைக்காக வாழ ஆரம்பிச்சிருக்கா. இப்படி குழந்தை வளர்ப்புக்காக வேலையை விட்ட எத்தனையோ ஆண்கள் இந்த சமூகத்தில் நம்மளால் பார்க்க முடியும். எத்தனை கணவர்கள் குழந்தையை வளர்த்துக்கொள்ள கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய ஆஃபீஸ் டைமை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. எத்தனை ஆண்கள் குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா ஒரு நாள் லீவ் எடுத்துகிட்டு நான் இன்றைக்கி குழந்தைய பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. 100ல் ஒரு சிலர்னால் அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியும். வயிற்றுலேருந்து வெளியே வந்தாலும் குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறத தன்னோட தோளில் தான் போட்டுக்கணும். பெண்கள் தன்னோட முதுகில் தான் தூக்கி சுமக்கணும் அப்படிங்கிறத ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு சட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம சமூகம் நம்ம மேலே திணிச்சிட்ருக்கிறது. குழந்தைய தூக்குறப்போ தங்களுடைய இந்த பெண்கள் எல்லாருமே தங்களுடைய கனவுகளை கீழே இறக்கி வச்சுட்டு அப்புறம்தான் அந்த குழந்தைய தூக்குறாங்க. இது இந்த சமூகத்துக்கு புரிகிறதே கிடையாது. பெரும்பாலான ஆண்களுக்கு குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக தான் இருக்குது. எப்படின்னா, ஃபீஸ் கட்டியாச்சு, அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு, இன்னும் குழந்தை வளர்ப்பில் நம்மளோட பங்கு என்னெல்லாம் இருக்குது, என் பங்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னோட உரிமைக்காக சத்தம் போட்டு பேசுகிற ஆண்கள் தான் அதிகம். ஆனால் குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு மூக்கு சிந்த தொடங்குறதுலேருந்து ஸ்கூலு, காலேஜ் என எல்லா ஸ்டேஜ்லேயுமே அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு அவங்க சொந்த காலில் நின்று அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க வாழ ஆரம்பிக்க வரைக்கும் அவங்களுக்கு நிழல் மாதிரி நிற்கணும். அதுதான் நம்ம குழந்தைய வளர்க்குறது. அதுக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைகள் மனதாலையும் வளரணும். நிறைய குடும்பங்களில் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு பரிசு, பாராட்டு இந்த மாதிரி எதனாவது வாங்கிட்டு வருதுன்னா அப்போ மட்டும் அது என் குழந்தைன்னு சொல்லிக்குவாங்க. ஆனால் அதே ஒரு குழந்தை தப்பு செஞ்சுட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்க அம்மாவோட வளர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிக்குவாங்க. இப்படி தான் சமூகம் அந்த குழந்தை வளர்ப்பை ஒரு பெண்ணின் மேலே, அந்த அம்மாவின் மேலே சத்தமே இல்லாமல் திணிச்சுக்கிட்டு இருக்கு.
அந்த அந்த பொறுப்பை வந்து அது வந்து அந்த பெண்ணுக்குரியது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஆக்கிட்டுருக்கு. வேலையை தொடர்ந்துக்கிட்டு குழந்தைகளை வளர்க்குற அம்மாக்கள் இருக்குது பார்த்தாங்களா, அவங்க வந்து அவங்களோட நிலைமை இன்னும் மோசம். எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த பெண்ணுடைய முகத்தில் ஈவினிங் 5 மணி ஆச்சுன்னா ஒரு மாதிரி பரபரப்பு வந்துடும். தண்ணி பாட்டில் நிரப்பி வைக்கிறது, பேக்கெல்லாம் சரி பண்ணுறது, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர்றது அப்படின்னு ஒரு மாதிரி பரபரப்பாக இருப்பாங்க. இந்த நிமிஷத்துக்கு ஒரு முறை அவளோட கண் வந்து கையில் இருக்கிற வாட்ச் கடிகாரத்தை பார்த்துக்கும். ஈவினிங் 5 மணிக்கு மாலை 5 மணி ஆச்சுனால புதுசாக எந்த வேலையும் தங்கிட்ட வரக்கூடாத மாதிரி பார்த்துக்குவாங்க. ஸோ அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஏற்கனவே அந்த கிடைக்கிற அந்த கொஞ்சம் நஞ்ச டைம்லலாமும் அந்த வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருவாங்க. சாப்பிட்றதுக்கு, ஸ்நாக்ஸ் அப்படி மாதிரி எந்த டைமும் இல்லாமல் எல்லா அந்த நேரங்கள் எல்லாமே அந்த வேலைகளை செஞ்சு வச்சுட்டு 6 மணிக்கு கரெக்டாக சிஸ்டத்தை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பிஞ்சு போன ஹேண்ட்பேக்கை தூக்கி மாட்டிட்டு கடகடன்னு வீட்டுக்கு ஓடிடுவாங்க. கொஞ்சம் நேரம் லேட் ஆனால் கூட ஹார்ட் பீட் அவளுக்கு எகிற ஆரம்பிச்சிடும், பதட்டம் ஆகிடும். ஏன்னா ஒரே பொண்ணு 4 மணிக்கு ஸ்கூல்லேருந்து வந்துடுவா. ஸ்கூலில் விட்டு வந்துட்டியா, கதவை யார் தட்டினாலும் திறந்துடாத அப்படின்னு ஃபோன்லேருந்து சொல்லிக்கிட்டே இருப்பாள். அந்த 6 மணிக்கு நான் வந்து நான் கிளம்புறத வந்து மற்றவங்க எல்லாருமே அங்கே பார்த்து சொல்கிறாங்க அவளை, நீங்கள் வந்து இவளுக்கு என்னப்பா நீ 6 மணிக்கு கிளம்பிடுவ அப்படின்னு சொல்லி அவளை கேலி பேசுவாங்க. ஆனால் அவளுக்கு இது எல்லாமே தெரிஞ்சாலும் அதை பற்றி அலட்டிக்காமல் அதை எல்லாத்தையுமே கடந்து அந்த எல்லா கேலிகளையும் விமர்சனங்களையும் கடந்து அவள் வந்து போயிடுவாள். ஒரு நாள் இதே கேலி விமர்சனங்கள் தாங்க முடியாமல் ஒரு நாள் வெடிச்சும் அழுதுருக்கா ஆஃபீஸில். அப்போது வந்து நான் ஆஃபீஸ் வேலைகளை முடிச்சுட்டு கிளம்புனாலும் எனக்கு கிண்டல் தான் பண்ணுறாங்க. இங்கே கிண்டல் நான் இவங்க கேலி கிண்டலுக்கு பயந்து தான் நான் வந்து என்னோடய டீ குடிக்க போகிறது கூட நான் கிடையாது. ஆஃபீஸ் டைமில் காலைல 4 மணிக்கு எழுந்திரிச்சு சமையல் செஞ்சு பிள்ளைங்க ஸ்கூலில் வந்து கொண்டு போயிட்டு விட்டுட்டு அறக்க பறக்க சாப்பிட்டுட்டு சாப்பிடாமலும் ஏதாவது ட்ரெயினை ஏறி ஆஃபீஸ்க்கு வந்து இங்கேயும் லேட் ஆகுது, இங்கேயும் மற்றவங்களுடைய விமர்சனங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது வீட்லேயும் வந்து இந்த மாதிரி நான் வந்து அது அவங்களையும் ஒழுங்காக கவனிக்க முடியாத ஒரு இது இருக்கும்போது நான் ஒரு நல்ல அம்மாவாக இருக்க தகுதி இல்லையோ அப்படிங்கிற அளவுக்கு என் மூளை யோசிக்குது. இதை வீட்டில் சொன்னால் வேலையை விட்டுருன்னு ஈஸியாக சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவள் அழுகும்போது அவளை சமாதானப்படுத்துறதுக்கு வார்த்தைகளே இல்லை. குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது பெண்களை மட்டுமே சார்ந்து இருக்குது. எதனால்? அந்த தாய்மை அப்படிங்கிற ஒரு புனிதம் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சுட்டு இவங்க என்னெல்லாமோ நிறைய விடை தெரியாத கேள்விகளுக்கு எல்லாமே நமக்கு வந்து பதிலே கிடைக்கல, யோசிச்சா கூட பதில் கிடைக்கல. இது அத்தனையுமே பெண்கள் மேலே அந்த தாய்மை புனிதம் அப்படின்னு சொல்லி அமுத்திடுறாங்க. அப்போது வந்து எனக்கு ஒரு 8 வயசு இருக்கும். பம்பு செட்டுக்கெலாம் குளிக்கிறதுக்கு போவோம். அங்கே வந்து ராமோக்கா வந்து காட்டில் வேலை செய்கிறவங்க குழந்தைய பிறந்த 3ஆவது மாதமே வந்து காட்டு வேலைக்கு வந்துட்டாங்க. அந்த குழந்தைய வந்து அங்கே இருக்கிற மரத்தடியில் வந்து தொட்டில் தூங்க வச்சுட்டு வேலை செய்வாங்க. குழந்தை அழுதும்போது அந்த துண்டால் அவங்களோட மார்பகத்தோடு சேர்த்து வச்சு இழுத்துக்கு அணைச்சி கட்டிக்குவாங்க. அந்த குடலையும் அந்த குழந்தைகிட்ட பேசிக்கிட்டு அந்த வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு கடலில் இருக்கிறதா அந்த வலிக்கும். அவங்க பருத்தி எடுக்கிறது, கடலை பிடுங்கிறது, இந்த மாதிரி களையை பறிக்கிறது, இது எல்லாமே குழந்தைய வந்து தோள்பட்டையில் வச்சுட்டு செய்யும்போது அந்த தோள்பட்டையும் வலிக்கும், அவங்களோட உடம்பும் வலிக்கும், மனசும் வலிக்கும். யாராச்சும் பிள்ளைய வீட்டில் தான் விட்டுட்டு வரலாம்ல அப்படின்னு கேட்டால் என்ன நீயா பார்த்துக்க போகிற அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்டையும் கோவப்படுவாங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் இந்த காட்டில் வேலைகளையும், இன்னொரு பக்கம் அந்த குழந்தைக்கு பால் புகட்டுறது, இன்னும் மாதவிடாய் காலங்கள் வந்துச்சுன்னா அந்த நாளில் துணிகளை மாற்றுறது, இப்படி சாப்பிட்றது, இப்படி எல்லாமே அந்த குழந்தைய சுற்றிக்கிட்டே அந்த குழந்தைய வச்சுக்கிட்டே தான் அவங்க பண்ணுறாங்க. அந்த குழந்தை வந்து அந்த கொஞ்ச நேரம் அதை தூங்கும் பார்த்தீங்களா, அந்த சில நிமிடங்கள் தான் அந்த தோள்பட்டைக்கும் கொஞ்சம் ஒரு ஓய்வு உண்டு, அவ்வளோதான். இது அந்த டைமில் போயிட்டு குழந்தைய போய் தொட்டில் தூங்க வச்சுட்டு வந்துட்டு திரும்ப வேலை செஞ்சிட்ருப்பாங்க. அப்படி ஒரு நாள் தூங்க வச்சுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பூச்சி கடிச்சு அந்த குழந்தையும் ரொம்ப பயங்கரமாக அழுது எவ்வளோ வைத்தியம் பார்த்து அந்த குழந்தைய காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. அப்போ அந்த ராமு அக்காவை ஊர் மக்கள் எல்லாரும் வந்து அந்த குடும்பமும் சரி அந்த மக்களும் எல்லாருமே சேர்ந்து கொலகாரி இவ தான் அந்த குழந்தைய கொன்னுட்டா, நல்லாவே அந்த குழந்தைய வந்து பார்த்துக்கல அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ரொம்ப அவங்க மனசு பாதிச்சு போகிற அளவுக்கு அவ்வளோ கண்டபடி பேசிடுறாங்க. ஆனால் அதே குடும்பமோ அதே சொசைட்டி அந்த சமுதாயமோ
அவங்க அந்த அக்காவோட கணவரை வந்து எதுவுமே சொல்லவே இல்லை. அந்த கணவர் வந்து அந்த பழியை பகிர்ந்துக்கிறதுக்கும் முன் வரவும் இல்லை. ஏன்னா குழந்தைய பார்த்துக்கிறது அம்மாவோட பொறுப்பு. அப்படிங்கிறது தான் நம்ம சமுதாயத்தில் ஆணித்தரமாக விதைக்கப்பட்டிருக்கு. மனைவியை இழந்த பிறகு மறுமணம் செய்து கொள்ளாமல் தன்னோட குழந்தைகளுக்காக வாழ்கிற கணவர்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் மிக மிக குறைவானவர்கள் தான் அவர்கள். குழந்தையை வளர்க்குறதுல உதவி செய்கிறதுக்கு ஆண்கள் வந்தால் கூட, நாங்கள்லாம் அந்த காலத்தில் குழந்தைய வளர்க்கலையா, இப்போல்லாம் அதிசயமாக தான் இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் மாமியாரோ அம்மாவோ அவங்க தலைமுறை அந்த தலைமுறை ஆட்கள் வந்து தன்னோட மகன்களையோ மருமகன்களையோ காப்பாற்றுறதுக்கு தான் போய்க்குடி தூக்குறாங்களே தவிர, இப்போ இருக்கிற ஆண்களோட தலைமுறைகளில் குழந்தைகளை வளர்க்குறதும் இப்போதைக்கு இருக்கிற தலைமுறைகளில் அந்த காலத்தில் வளர்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதை வந்து ஆண்களும் உணர்ந்து கொள்ளணும். அதை வந்து இந்த பெரியவங்களும் உணர்ந்துக்கணும். நம்ம வளரும்போது பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தால் போதும், வீட்டு பாடத்தை என்ன வீட்டு பாடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மா அப்பா உட்காந்து கேள்வி கேட்டு நம்மளை உட்கார வச்சு படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ப்ராஜெக்ட் அப்படிங்கிற பேரில் அந்த குழந்தைக்கு கொடுக்குறத பேரண்ட்ஸ் தான் பண்ணணும். ஏன்னா அந்த குழந்தையோடைய வயசுக்கு அவங்க கொடுக்குற ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணுற மாதிரி கூட இருக்காது. பெற்றவங்க தான் அந்த நைட்லாம் உட்காந்து விடிய விடிய செஞ்சு அந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்துட்டு காலையிலையும் குடும்பத்தையும் பார்த்துட்டு ஆஃபீஸுக்கும் போயிட்டு வேலையும் பார்க்கணும். அப்போது இந்த ஒரு நாள் முழுக்க அந்த ப்ராஜெக்ட்டுங்க பேரில் ஒரு நைட் முழுக்க தூங்காமல் இருந்து அந்த அம்மா தான் அந்த ப்ராஜெக்டையும் முடிச்சு கொடுக்குறாங்க. ஆனால் மறுநாள் எப்படின்னா அவங்க நைட்டெல்லாம் வந்து முழிச்சிட்ருக்காங்களே அப்படிங்கிற எந்த கவலையும் இல்லாமல் காலையில் நேரத்துக்கு காஃபி டிஃபன் எல்லாம் சரியான நேரத்துக்கு வந்துடணும். அது வீட்டில் இருக்க மாமனார் மாமியாராக இருக்கட்டும், கணவராக இருக்கட்டும், மற்றவர்களாக இருக்கட்டும், அது அந்த நைட்டு முழுக்க தூக்கம் இல்லாமல் இருந்தாங்களே அதை பற்றி யாருமே கவலைப்படுறதுக்கு இல்லை. நம்ம வளரும்போது சாயங்காலம் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டோம்னா ஈவினிங்கில் வந்து போய் தெருவில் தான் விளையாடுவோம். இன்றைக்கி அப்படி கிடையாது. இந்த உலகம் அப்படி கிடையாது. ஸ்விம்மிங் போ, சிலம்பம் ஆட்டுக்கோ, கேரம் போர்டு போ, ஈவினிங் ஆனால் ஏதாவது ஒரு டியூஷன் போ, இல்லை டான்ஸ் கிளாஸ் போ, இப்படி ஏதாச்சும் ஒரு கிளாஸுக்கு ஈவினிங் ஆனால் குழந்தைய அழைச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்க ஸ்கூல்லேருந்து வந்தவுடனே பேரண்ட்ஸும் அதுக்கு வந்து அம்மாவும் அதுக்கு ரெடி ஆகிடணும். கூட்டிகிட்டு போய் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடணும். அப்படி வந்து எதையாவது இந்த காலத்தில் வந்து பிள்ளைய நீ இதில் சேர்த்துக்கலையா, அதில் சேர்த்து விடலையா, இதில் பார்த்து விடு, அதில் சேர்த்து விடு இப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்தால் கூட இதில் சேர்த்து விடுங்கன்னு சொல்கிற கேள்வியும் கேட்குறாங்க. படிக்கிற ஸ்கூல்லையும் கேட்குறாங்க, நம்ம சமுதாயத்துலேயும் கேட்குறாங்க. அப்போ அன்னைக்கு நம்ம காலத்தில் வந்து காய்ச்சல் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? கஷாயம் வச்சு கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னாலும் கூட ரொம்ப முடியலன்னா தான் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். அப்படி தான். மற்றபடி சும்மா வீட்டு வைத்தியத்தோடையும் முடிச்சிருவோம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. குழந்தைக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னா நீ என்ன பிள்ளைய பார்த்துக்கிட்ட? குடும்பமே சேர்ந்து அந்த அம்மா வந்து நல்ல அம்மாவே இல்லை, அந்த குழந்தைய வந்து சரியாகவே பார்க்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு பட்டத்தை கட்டிடுவாங்க. இதுக்காக பயந்துக்கிட்டு அந்த குழந்தைக்கு ஒரு லேசாக இருமல் வந்தால் கூட அந்த உடனே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுற அம்மாக்களும் இருக்காங்க. வாரத்தில் 5 நாளுமே கஞ்சி சாப்பிட்டு வளர்ந்த குழந்தைகள் எல்லாமே நம்ம காலத்தில் இருந்திருக்காங்க. வெறும் கஞ்சி தான், வேறு எதுவும் கிடைக்காது, வேறு எந்த ரெசிபியுமே கிடையாது. இட்லி தோசை கூட அதெல்லாமே பண்டிகை கால உணவுகள் மாதிரி அந்த காலத்தில். அந்த மாதிரி சாப்பிட்டு வளர்ந்த சமூகம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. விதவிதமாக லஞ்ச் ரெசிபி செய்யணும், அந்த மாதிரி கொடுத்து அனுப்பணும். அதை குழந்தைகளும் அந்த மாதிரி கேட்டு நச்சரிக்கிறாங்க. அது மாதிரி செஞ்சு தர சொல்லி இப்போ இருக்கிற குழந்தைகள் மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிறவங்களுமே சரி, பள்ளியில் இருக்கவங்களும் சரி, அந்த மாதிரி பண்ணுறதுக்காக பண்ணி தர சொல்லியும் டிமாண்ட் வந்துருச்சு. ஏன்னா காலம் மாறிடுச்சு. அதுக்காக உட்காந்து அம்மாக்கள் எல்லாமே யூடியூப்பில் தேடுவாங்க. நைட்டு ஃபுல்லுக்க வந்து குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனா கூட அந்த அம்மா தான் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணும். பயமோ பதற்றமோ அடுத்த நாள் வேலைக்கு எல்லாமே அந்த அம்மாவை மட்டுமே சார்ந்திருப்பதாக மட்டும்தான் இருக்குமே. வீட்டு வேலையாக இருக்கட்டும், ஆஃபீஸ் வேலையாக இருக்கட்டும், திரும்ப ஆஃபீஸ் வேலை முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு 11 மணிக்கு யூனிஃபார்ம் எல்லாத்தையும் துவைச்சி போட்டு, இத்தனை வேலைகளுமே அம்மாவுடைய வேலைகள் தான். இன்னும் சொல்ல வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு பெற்றவங்களோ இல்லை மாமனார் மாமியாரோ சொல்லிவிட்டு ஒவ்வொரு மணிக்கு ஒரு முறையும் ஃபோன் பண்ணி குழந்தை தூங்கலை, குழந்தை சாப்பிடல, இப்படி ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி அவங்க ஃபோன் பண்ணி சொல்லும்போது இந்த பெண்களுக்கு வந்து இன்னுமே வேலை செஞ்சு ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்ருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும்? இன்னுமே ஒரு கூடுதல் குற்ற உணர்வு வரும்.
பொருளாதார பங்களிப்பு மட்டும்தான் குழந்தைகள் வளர்ப்பில் அப்பாவுடைய கடமை அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு. வேலைக்கு செல்கிற அம்மாக்களும் குழந்தை வளர்ப்பை பார்த்து கொள்ளும்போது அப்பாக்கள் மட்டும் அதிலிருந்து ஒதுங்கி கொள்வது அப்படிங்கிறதும் தவறு. குழந்தைகளோட இருந்து அவர்களுக்காகவே நடந்து ஓடி ஓய்வு தேவைப்படுகிற வயசில் அவர்களுக்காக யோசிப்பது, இது எல்லாமே ஒரே நாளில் நிகழ்ந்து போகாது. குழந்தையை குளிப்பாட்டுறதா இருக்கட்டும், பள்ளிக்கு கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும், மருத்துவமனையில் கூட இருப்பதாக இருக்கட்டும், ஹோம்ஒர்க் செய்ய வைப்பதாக இருக்கட்டும், குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதா இருக்கட்டும், அப்படிங்கிற சின்ன சின்ன ஒவ்வொரு விஷயங்கள்லேருந்துமே இதெல்லாம் ஆரம்பிக்கணும். குழந்தைகள் வளர்ப்பது அப்படிங்கிறது ஒரு அம்மாவுடைய பங்கு அப்படிங்கிறத தாண்டி ஒரு குடும்பத்துடைய பங்காக மாறணும். குழந்தை வளர்க்குறோம் அப்படின்னா எத்தனை நாள் தான் அந்த அம்மாக்கள் தன்னுடைய வளர்ச்சியை குறைச்சிக்குவாங்க? எங்களுக்கு இந்த தாய்மை, புனிதம், இந்த பெயர்கள் எல்லாமே வேண்டாம். கூண்டுக்குள்ளே அடப்பட்டு இருக்கிற குருவிக்கு சிறகு எதற்கு? சமமாக கூட இருங்க, சமமாக கூட வேலைகளை பகிர்ந்து கொள்ளுங்க. குழந்தைகளோடு சேர்ந்து அம்மாக்களும் வளரட்டும். சிறகுகள் வெட்டப்படவில்லை என்றால் அடைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் கதவை திறங்க, சிறகுகள் அனைத்தும் விரியட்டும். நன்றி. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம்.